ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி காலாண்டு தேர்வுக்குண்டான மிக முக்கியமான வினாக்கள் இந்த வீடியோவில் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். புக் பேக் அண்ட் புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் ஆகும். சரிங்களா? இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் மட்டும் தனியாக வீடியோ போடுறேன். சரி, 5 மார்க் மட்டும் ஹோலாக கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. குறைந்தது 3லேருந்து 4 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் நினச்சிங்க அப்படின்னா இருக்கும். அதுக்கு நம்ம எந்தெந்த கேள்விகள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ உங்களுக்கு நினச்சினா அப்படின்னா தனியாக போடுறேன். இப்போ இதில் நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் புக் இன்சைடில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நினச்சி போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பாடம் 1ல் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 26, 27, 28, 29, 30, 31, 37, 40, 42, 43. சரிங்களா? அடுத்ததாக புக் இன்சைடில் நான் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராம் சமான நிறை, அவகோட்ரா எண் வரையறு. அடுத்ததாக கணக்கில் உங்களுக்கு 3ஆவது கணக்கு கொடுத்துருப்பேன். அடுத்ததாக விகித வைப்பாடு கண்டறிதல், பேஜ் நம்பர் 11, 12. அதே மாதிரி வினை கட்டுப்பாட்டு காரணி எடுத்துக்காட்டு தருக 17, 18 இருக்குது. அடுத்ததாக ஆக்சிஜனேற்ற எண் கண்டறிதல், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்ததாக அயன முறை. சரிங்களா? இதை படிச்சுக்கோங்க. அடுத்த யூனிட் 2ல் புக் பேக்கில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 26, 27, 31, 33, 39, 40, 42. சரிங்களா? புக் இன்சைடில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா போர் அணுமாதிரி கொள்கைகள், போர் அணுமாதிரியோட வரம்புகள். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டோட்டலாக 6 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். வித் பேஜ் நம்பரோட என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ பேஜ் நம்பரோட என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை கண்டிப்பாக புக்கு இன்சைட் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நமக்கு புக் பேக் கொஸ்டின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக படிக்கமோ அதே மாதிரி புக் இன்சைடு கொஸ்டினும் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? அடுத்ததாக யூனிட் 3யை பொறுத்தளவுக்கு 24, 25, 26, 29, 37, 38, 39, 41, 45, 46. அடுத்ததாக யூனிட் 4 பொறுத்தளவுக்கு நான் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 23, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 41, 42, 45. அதே மாதிரி புக் இன்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனின் பயன்கள், கடின நீர், மென்னீர் வேறுபாடு. அடுத்ததாக யூனிட் 6 பொறுத்தளவுக்கு படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 26, 29, 32, 34, 37, 38, 40, 41. புக் இன்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதி இருக்கும் பாருங்கள், பாயில் விதி, சார்லஸ் விதி, கெல்செகன் விதி, அவகோட்ரா விதி, நல்லியல்பு வாயு சமன்பாடு. அந்த விதிகள் ஃபுல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா யூனிட் 6ல் பொறுத்தளவுக்கு படிச்சுக்கோங்க. சரிங்களா? டோட்டலாக புக் இன்சைடே உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். வித் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பேஜ் நம்பர் நோட் பண்ணி கரெக்டாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக யூனிட் 7 இருக்கக்கூடிய புக் பேக்கில் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 32, 33, 34, 36, 37, 38, 39, 42, 43, 45, 46, 47, 48, 50, 52. சரிங்களா? ஸோ புக் இன்சைடில் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கொஸ்டின் கொடுத்துருக்கேன் வித் பேஜ் நம்பரோட. ஸோ அதை நோட் பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இது யூனிட் 8ல் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் 28, 30, 32, 34, 35, 36, 37, 39, 44, 48. புக் இன்சைடில் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வால்யூம் 2ல் வந்துடும். ஸோ அதான் பேஜ் நம்பர் 5, பேஜ் நம்பர் 11 அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உள்ள கொஸ்டின்ஸை தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 11. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினில் 31, 32, 33, 36, 38, 40, 41, 42, 43, 44, 45. சரிங்களா? இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இந்த வாழை வடித்தல், பின்ன வாழை வடித்தல், பதங்கமாதல், மாற்றியங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 12ல் புக் பேக்கில் 16, 17, 19, 20, 21 புக் இன்சைடில் 2 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு தரவு பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்குக்கு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை என்ன செஞ்சுங்க அப்படின்னா கொஞ்சம் கேர் பண்ணி படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் நல்ல மார்க் தாராளமாக நினச்சலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.